brings victory. The prayer, என்னோட பிரசங்கத்தின் தலைப்பு, prayer can lift you up. Amen. And the pride can pull you down. ஜெபம் உங்களை உயர்த்தும், பெருமை உங்களை கீழே தள்ளும். Hallelujah. This is what happens. This is what happens in everyone's life. Amen. இந்த 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 நான் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏன் இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பலவீனம் இல்லைன்னா இன்றைக்கி நான் 2 மணி நேரம் ஜெபத்தில் உட்காந்து இருக்க மாட்டேன். ஆமாம், என்னுடைய ப்ரேயர் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பலவீனம் அவசியமாக இருக்கிறது. நீ எப்போ என்னை தேடுற, கஷ்டம்னு ஒன்று வந்தால் தான் என்னை தேடுற, பலவீனம்னு ஒன்று வந்தால் தான் என்னை தேடுற, போராட்டம்னு ஒன்று வந்தால் தான் என்னை தேடுற. அது வரைக்கும் உன்னுடைய ப்ரேயர் லைஃப், ஃபர்ஸ்ட் இருந்த ப்ரேயர் லைஃப் இப்போ இல்லை, ஃபர்ஸ்ட் இருந்த பைபிள் ரீடிங் இப்போ இல்லை. ஆனால் இப்போ இந்த பலவீனம் ஆட்டோமேட்டிக்காக உன்னை உள்ளே கொண்டு வருது, ஜெபத்துக்குள்ளேயும் வேதத்துக்குள்ளேயும் உன்னை கொண்டு வருது. இப்போ அதிகமாக பைபிள் படிக்கும் பொழுது சில காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். Somebody read for me Daniel chapter 10 verse 11. தானியேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். Amen. Okay. The next verse. Amen. That day, the very first day. Amen. எல்லாரும் கண்கள் மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னோடு கூட பேசும். ஆண்டவரே நீர் பேசாவிட்டால் இந்த ஆராதனை வெறுமையாக இருக்கும். நீர் பேசாவிட்டால் ஆண்டவரே அப்பா இதோ நான் வந்தது வீணாக இருக்கும். ஆண்டவரே நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். என்னை நீர் ஆட்கொள்ளும், நீர் என்னை நிரப்பும். பரிசுத்த ஆவியானவரே இந்த இடம் முழுவதும் நீர் அசைவாடுவீராக. உடைய பரிசுத்த அக்கினி எங்களை சுற்றிலும் பற்றி எறிவதாக. இதோ கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய சத்தம் ஆண்டவரே எங்கள் செவிகளிலே தொனிக்கட்டும். உம்முடைய ஆண்டவரே கண்களிலே இன்று எங்களுக்கு கிருபை கிடைத்தது, அதற்காக நன்றி. Amen. See, in this text எல்லாருக்கும் இது தெரியும். The very first day when Daniel put kneel down. Amen. தானியேல் முழங்கால் படியிட்ட உடனே முதல் நாள், நீ என்னைக்கு ஜெபம் பண்ண முழங்கால் படியிட்டிய முதல் நாள் ஆண்டவர் கேட்டுட்டார். முதல் நாளே ஜெபத்தை கேட்டுட்டார். நான் சொல்கிறேன், நீங்கள் முழங்கால் படியிட்ட முதல் நாள் உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டார். நீ முழங்கால் படியிட்ட உடனே கட்டளை வெளிப்பட்டது. கட்டளை அவர் கேட்க மட்டும் இல்லைப்பா, பதிலையும் உடனே கொடுத்துட்டாரு. நான் யோசித்து சொல்கிறேன்னு சொல்லலை, கொஞ்ச நாள் கழித்து சொல்கிறேன்னு சொல்லலை, இன்னும் கொஞ்சம் மணி நேரம் போகட்டும்னு சொல்லலை. நீ முட்டி போட்ட அவர் பதிலை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. நான் முட்டி போட்டால் பதில் வரும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படின்னா எல்லா ஜெபத்துலையும் வந்து கலந்து கொள்ளுங்கள். எல்லா ஜெபத்தில் நீங்கள் வந்து கலந்து கொள்ள. ஆனால் சம்டைம்ஸ் ப்ரேயர் நம்ம ஜெபித்து சில பேர் சலிச்சு போயிடுவாங்க. See, do you know, in this text, இந்த 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 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 21 days 21 நாட்கள் நான் அப்பத்தை புசிக்கவும் இல்லை, இறைச்சியையும் சாப்பிடல, திராட்சை ரசமும் என் வாய்க்குள்ளே போகலை. 21 days 21 நாள் நான் துக்கித்து கொண்டிருந்தேன். 21 நாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஃபர்ஸ்ட் டே முட்டி போட்டு அழறேன், இன்றைக்கி எனக்கு பதில் வந்துடுமா? பதில் வரல. செகண்ட் டே நான் முட்டி போடுறேன், எனக்கு பதில் வந்துடுமா? வரல. The third day, the fourth day, the fifth day, ஒவ்வொரு நாளாக போயிட்டே இருக்குது, ஆனால் பதில் வரவே இல்லை. நீங்கள் நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? இத்தனை நாள் நான் ஜெபிச்சேன், எனக்கு பதில் வரல.
இந்த ஆண்டவருக்கு என் மேலே என்ன தான் கோபமோ, இந்த ஆண்டவருக்கு என் மேலே என்ன தான் வெறுப்போ, ஏன் ஆண்டவர் என்னுடைய சத்தத்தை மட்டும் கேட்க மாட்டார்? அவனுடைய ஜெபத்தெல்லாம் கேட்குறாரு. நேற்று வந்தான், முட்டி போட்டான், இன்றைக்கி சாட்சி சொல்கிறான். நேற்று வந்தான், ஜெபித்தான், இன்றைக்கி ஆண்டவர் அவனை இவ்வளோ பெருசாக உயர்த்தி இருக்கிறார். நான் இத்தனை வருஷமாக ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், இத்தனை வருஷமாக நான் போராடிட்டு இருக்கிறேன், இத்தனை நாளாக நான் நான் சாப்பிடக்கூட இல்லைங்க. நான் திராட்சை ரசத்தை கூட குடிக்கலை. இறைச்சி என் முன்னாடி கறி வகைகள் எல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு சாப்பிட தோணலை. என் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. ஆமென். என்னுடைய துக்கம் எப்பொழுது மாறும்? என்னுடைய கண்ணீர் எப்பொழுது மாறும்? எனக்கு எப்பொழுது பதில் வரும்? என்னுடைய முழங்காலுக்கு பதில் என்ன? அப்போ நான் ஜெபிக்கிறது வீணா? அல்லேலூயா. இந்த தானியேல் யாரு? இஸ் எ ப்ராஃபட், ஒரு தீர்க்கதரிசி. எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி? நீ சொப்பனத்தை கூட சொல்ல வேணாம். ஆமென். என்ன? சொப்பனத்தை கூட சொல்ல வேணாம். நான் ஒரு கனவு கண்டன் மட்டும் சொன்னால் போதும். என்ன கனவு கண்ட, அந்த கனவுக்கு என்ன அர்த்தம், அது எப்போ நிறைவேறும், எப்படி நிறைவேறும், எல்லாவற்றையும் சொல்லுற ஆள். அப்படின்னா எந்த அளவுக்கு தேவ ஆவியினால், தேவ வரங்களினால், தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன், பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி. ஆமென். எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி? சிங்கம் பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் அவனை ஒன்றுமே பண்ணலை. அதை நினச்சாலும் அவனை கடிக்க முடியல, அதை நினச்சாலும் அவனை புரண்ட முடியல. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி 21 நாள் துக்கித்து கொண்டு இருக்கிறான். அப்புறம் நீங்களும் நானும் ஏமாத்துறோம் இல்லையா? ஒரு தீர்க்கதரிசி, கிரேட் ப்ராஃபட். ராஜா எல்லா ராஜாவுடைய மந்திரி சபையில் முக்கியமான ஒரு ஸ்தானத்தில் அவனை உட்கார வச்சிருக்கிறாரு. ஆமென். ராஜா எல்லா ஆலோசனைகளையும் தானியேலை கேட்டு செய்கிற அளவுக்கு தானியேல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறான், ஒரு மிகப்பெரிய ஆள். ஆமென். ஆனால் 21 நாள் துக்கித்து கொண்டு இருக்கிறான். இன்றைக்கி எத்தனை பேர் நீங்கள் உங்கள் ஜெபத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் டெய்லி இதுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆமென். See, the problem is this. ஒரு நாள் ஜெபிக்கிறோம், பதில் வரல, உடனே விட்டுட்டு வேறு குறிப்புக்கு போயிடுறோம். 2ஆவது நாள் ஜெபிக்கிறோம், பதில் வரல, உடனே வேறு குறிப்புக்கு. 3ஆவது நாள் ஜெபிக்கிறோம், பதில் வரல, உடனே வேறு குறிப்புக்கு. ஆமென். 4ஆவது நாள், 3 நாள் ஜெபிச்சு, இது நாள் ஜெபிச்சோம், எதுவுமே நடக்கலை. இப்போ இன்றைக்கி ஒரு நாள் படுத்துட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆனால் தானியேல் 21 நாள் எழுந்துக்கவே இல்லை. ஆமென். பதில் வர வரைக்கும். ஆனால் பைபிள் சொல்லுது, ஃபஸ்ட்டு நாளே பதில் ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆனால் ஏன் 21 நாளாக வரல? ஏன் 21 days பதில் வரல? இப்போ நீங்களும் நானும் முட்டி போட்டு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு, நீங்களும் நானும் விடுகிற கண்ணீர் துளிகளுக்கு, நீங்களும் நானும் விடுகிற பெருமூச்சுகளுக்கு கர்த்தர் பதில் அளிக்கிறாரா இல்லையா? என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா இல்லையா? ஆண்டவருடைய கண்கள் என்னை பார்க்கிறதா இல்லையா? ஆண்டவருடைய செவிகளில் என்னுடைய சத்தம் கேட்கிறதா இல்லையா? நான் ஆண்டவருடைய பிள்ளைதானா இல்லையா? ஆண்டவர் என் மீது அன்பு கூறுகிறாரா இல்லையா? What is the purpose that I'm kneeling down for 21 days without eating anything? என்னுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடுச்சு. ஐ ஹாவ் லாஸ்ட் ஆல் மை ஸ்ட்ரென்த். வாட் டு டூ? நான் என்ன செய்ய போகிறேன்? 21 days. ஆனால் இந்த தூதன் வந்த உடனே சொல்கிறான், ஃபஸ்ட் நாளே பதிலுங்க. ஃபஸ்ட்டு நாளே பதில் கொடுத்துட்டாரு. ஏன்ப்பா இவ்வளோ லேட்டாக எடுத்துனாரு? 21 நாள் நான் சாப்பிடலப்பா. அப்படி இல்லைப்பா, கட்டளை உடனே வெளிப்பட்டுச்சு, நானும் பதில் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் நடுவில் பிசாசு 21 நாள் உன் பதிலை உன்கிட்ட சேர்க்கக்கூடாதபடி என்னோடு கூட அவன் தர்க்கம் பண்ணி கொண்டு இருந்தான். அல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் பதிலும் எப்போ நீங்கள் முட்டி போட்டிங்களோ, வானத்தில் ஒரு யுத்தம் உண்டாகி விட்டது. வானத்தில் அல்லேலூயா
நன்மைக்கும் தீமைக்குமான ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. தேவ தூதர்களுக்கும் பிசாசின் சேனைகளுக்கும் ஒரு போராட்டம் உண்டாகி கொண்டு இருக்கிறது. அங்கே வானத்தில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. என் ஜெபத்திற்கான ஒரு போராட்டம். அல்லேலூயா. எனக்காக தேவ தூதர்கள் அங்கே யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். என் ஜெபத்திற்கான பதிலுக்காக, என்னுடைய பதிலை, என்னுடைய கண்ணீரை துடைக்கிற, என்னுடைய தேவையை சந்திக்கிற, என் உபவாசத்தை முடித்து வைக்க போகிற, என்னுடைய அங்கலாய்ப்பை முடித்து வைக்க போகிற பதிலை கொண்டு வருகிற பிசாசு தடுக்கிறானே, அதற்காக ஆண்டவர் தம்முடைய சேனையை அனுப்பியிருக்கிறார். அங்கே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்காக தேவ தூதர்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்க ஜெபத்துக்காக ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. பதில் வரும், பதில் வரும், பதில் வரும். யுத்தம், 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 யுத்தம். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் சும்மா இருந்து தேவன் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள். Oh yes, you need not to fight, you need not to take any weapons. எந்த ஆயுதத்தையும் எடுக்க வேண்டாம், எந்த சண்டையும் போட வேண்டாம். ஏன்னா அங்கே ஒரு யுத்தம் நடக்குது. காப்ரியேல் தனிமையா போராடி கொண்டிருக்கிறான். பெர்சியாவின் அதிபர் பெர்சியாவின் அதிபர். இந்த பெர்சியா என்பது எது தெரியுமா? இன்றைக்கு இருக்கிற ஈரான் தான் அன்னைக்கு பெர்சியா. இன்னைக்கு இருக்கிற ஈரான் தான் அன்னைக்கு பெர்சியா. இன்னைக்கு ஈரான் இஸ்ரவேல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா ஆண்டவருடைய பதில் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பதிலை தடுக்க ஈரான் தேவையில்லாமல் உள்ளவர். அல்லேலூயா. ஆனால் என் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அல்லேலூயா. எனக்காக ஒரு யுத்தம். ஆமென். என் அண்ணன் வந்து சண்டை போடல, அக்கா வந்து சண்டை போடல, என் சொந்த பந்தங்கள் வந்து சண்டை போடல, என் நண்பர்கள் வந்து சண்டை போடல, என்னுடைய இனத்தார் வந்து சண்டை போடல. ஆனா எனக்காக தேவ தூதர்கள் வந்து இறங்கி இருக்கிறார்கள். வானத்தின் சேனை வந்து இறங்கி இருக்கிறது. என்னுடைய ஜெபத்திற்கான பதில். நான் ஒரு சாதாரண மனுஷன்தான், நான் ஒரு சாதாரண ஆளுதான், ஒன்றுக்கும் உதவாதவன் தான். ஆனா நான் முழங்கால் படிக்கிட்டா என் தேவன் வானத்தை திறப்பார். என் தேவன் வானத்தின் சேனைகளை அனுப்புவார். Hallelujah. The prayer get delays because the warfare is going on. வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நம்முடைய போராட்டம் இதோட கூட வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு. அல்லேலூயா. என்னுடைய பதில் என் கையில் வராதபடி பிசாசு அங்கேயே தடுக்க பார்க்குறான். ஆனால் அது அவனால் முடியாது. அது அவனால் முடியாதுன்னு தெரிஞ்சும் அவன் தர்க்கம் பண்ணுறான். காப்ரியேல் போராடிக்கிட்டே இருக்கிறாரு. ஓகே, காப்ரியேல் இஸ் அலோன், ஆல் அலோன். ஆனால் இவன்கிட்ட பெர்ஷியன் கிங்டம், இட்ஸ் இஸ் பெர்ஷியன் கிங்டம், பெர்சியாவின் அதிபர், பெர்சியாவின் இன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ் இட்ஸ் இஸ் பெர்ஷியன் கிங்டம், ஒன் டிரான்ஸ்லேஷன் இட்ஸ் இஸ் பெர்ஷியன். அப்படின்னா ஒரு சேனை, ஒரு ராஜ சேனை, ஆமென், ஒரு ராஜ்யமே அங்கே காப்ரியேலுக்கு விரோதமா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மிகாவேல் நீ இறங்கி போ. காப்ரியேல் அங்கே தனிமையில் போராடி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. Do you know who is மிகாவேல்? மிகாவேல் யார் தெரியுமா? அல்லேலூயா. வானத்தின் சேனைகளின் அதிபதி. அல்லேலூயா. போர்படையின் தளபதி. ஆமென். ஆர்க்கேஞ்சல். அல்லேலூயா. ஓ எஸ். எனக்காக கர்த்தர் எல்லா தேவ தூதர்களையும் அனுப்புவார். ஆமென். அல்லேலூயா. And when மிகாவேல் இறங்கின உடனே பெர்சியாவின் அதிபதியால் நிற்க முடியல. அல்லேலூயா. என் ஜெபத்துக்கான பதில் இனிமே தடப்படாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? சதமுறையில சொல்லுங்களேன். 21 நாள் ஆகட்டுங்க. ஆனால் பதில் வந்துக்கிட்டு இருக்குது. பதில் ஆல்ரெடி ஆண்டவர் கொடுத்துட்டார். விசுவாசிக்கிறவங்களா சத்தமா சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு பிரியமானவன். சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு பிரியமானவன் ஆனபடினால நான் முழங்கால் படியிட்ட உடனே கட்டளை வெளிப்பட்டது. என் பதில் வந்துக்கிட்டே இருக்குது. என் கண்ணீரை துடைக்கிற பதில் வந்துக்கிட்டே இருக்கிறது. அல்லேலூயா.
என்னை எழும்பி நிற்க செய்கிற பதில் வந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை சாட்சியாய் நிறுத்த போகிற பதில் வந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். பிசாசே, இனிமேலும் உன்னால் என் பதிலை தடை செய்ய முடியாது. ஓ எஸ், ஓ எஸ், ஓ எஸ், எஸ். praise him, praise him, praise him, praise him, praise him, praise him. ஓ எஸ். பிசாசால தடை செய்ய முடியாது, பிசாசால தடை செய்ய முடியாது, தடை செய்ய முடியாது, தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. 21 days, 21 days I have been waiting. இன்னைக்கு நீங்கள் எத்தனை நாள் காத்திருக்கிறீங்க? ஆனால் இந்த 21 நாள் அங்கே யுத்தம் நடக்குது, அங்கே யுத்தம் நடக்குதுன்னு இங்கே தானியேல் சும்மா இல்லை, 21 நாள் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தான். நீங்களும் அந்த பதில் உங்கள் கரங்களில் வந்து சேர்ற வரைக்கும் ஜெபத்தை நிறுத்தவே நிறுத்தாதீங்க. ஏன்னா நீங்கள் ஜெபிக்க 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 தான் அங்கே கர்த்தருடைய சேனை ஜெயித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க 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 உங்கள் பதில் தீவிரமாய் உங்களிடத்துல வரும். ஜெபத்தை மட்டும் எந்த காரணத்தை கொண்டு நிறுத்தாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. பதில் வரலையேன்னு சோர்ந்து போயிடாதீங்க. ஐயோ இத்தனை நாள் ஜெபித்து பதில் வரலையேன்னு சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் பதிலை அனுப்பிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நடுவில் பிசாசு வரா. இந்த பிசாசோட வேலை எப்பவுமே நடுவில் வரவன் தான். ஆமென். See, one pastor said, ஒரு போதகர் இப்படியா ப்ரீச் பண்ணுறாரு. The church is a boat. சபை என்பது ஒரு படகு. ஆமென். இந்த படகு நீந்துறது, இந்த படகு மிதக்கிறதுக்கு கடல் தேவை, தண்ணி தேவை. அந்த கடல் தான் இந்த உலகம். இந்த சபை இயங்குகிறதற்கு இந்த உலகம் தேவை. ஆமென். ஆனால் இந்த உலகம் இட் இஸ் அன்பிரடிக்டபிள். இந்த உலகம் எப்போ எப்படி மாறும்னு நம்மளால் நிதானிக்கவே முடியாது. அல்லேலூயா. கடல் எப்போ கொந்தளிக்கும்னு நம்மளால் நிதானிக்கவே முடியாது. கடலில் எப்போ சுனாமி வரும்னு நம்மளால் நிதானிக்கவே முடியாது. புயல் எப்போ வரும்னு நம்மளால் நிதானிக்கவே முடியாது. மற்ற இந்த சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இயேசு தம்முடைய சுவிசேஷர்களை நோக்கி சொல்லுறார், வாங்க நாம் அக்கறைக்கு போகலாம். இல்லையா? போவோம். அக்கறைக்கு போகலான்னு சொல்லிட்டு படகுல ஏறியாச்சு. ஏறின உடனே ஆண்டவர் படுத்து தூங்கிட்டார். அவர் படுத்து தூங்கிட்டார். படகு மேலே ஏறி உட்காரும் பொழுது ஸ்கை கிளியராக, வானம் தெளிவாக இருக்குது. இல்லையா? எந்த காற்றோ மழையோ மேகமூட்டமோ எதுவும் இல்லை. இட் இஸ் வெரி கிளியர். இல்லையா? ஸோ படகுல ஏறி உட்காந்தாச்சு. படகை தள்ளுறாங்க. இட் இஸ் வெரி கிளியர். எப்பவுமே ஸ்டார்டிங் ஆரம்பம் நல்லா தான் போகும். இந்த புயல் எப்போ வரும்? நடுவில் தான் புயல் வரும். அல்லேலூயா. ஸ்டார்டிங் when I start my என்னுடைய பயணத்தை நான் ஆரம்பிக்கும் பொழுது எல்லா அறிகுறிகளும் தெளிவாக இருந்தது. ஆமென். என்னுடைய பயணத்தை நான் துவங்கின பொழுது எல்லாம் நன்மையாக இருந்தது. என்னுடைய பயணத்தை நான் துவங்கின பொழுது எல்லாம் சமாதானமாக இருந்தது. என்னுடைய பயணத்தை நான் துவங்கின பொழுது நான் சந்தோஷத்தோடு புறப்பட்டேன். ஆமென். ஆனால் நடுவில் இந்த புயல் எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லையே. அல்லேலூயா. நடுவில் தான் பிசாசு வருவான். ஆமென். ஆனால் அப்போ அந்த புயல் வந்த உடனே சீஷர்கள் எல்லாம் கத்துறாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே. இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறோமே, எங்களை காப்பாற்றுங்க. நீங்கள் பாடினு தூங்குறீங்களே, உங்களுக்கு எங்கள் மேலே அக்கறை இல்லையா ஆண்டவரே? நாங்கள் மடிந்து போகிறோமே, எங்களை ரட்சி, எங்களை காப்பாற்றும். Save us, O Lord. எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே கத்துறாங்க. திடீர்னு இந்த புயல் வந்துடுச்சுப்பா. எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது, எப்படி வந்ததுன்னு தெரியாது. இன்றைக்கி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இல்லையா? இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. புயல் உருவாகுதுன்னா
ஆரஞ்சு அலர்ட்டு, ரெட் அலர்ட்டு, எல்லா அலர்ட்டும் நமக்கு கொடுக்குறாங்க. ப்ரெடிக்ட் இன்றைக்கி நிதானிக்க முடியுது எந்த இடத்துல புயல் உருவாகுது, அது எந்த இடத்துல எப்போ கடந்து போகும், எந்த டைமிங்கில் கடந்து போகும், எந்த ஸ்பீடில் போகும், எல்லாத்தையும் நிதானிக்கிறாங்க. பட் இன் தோஸ் டேஸ், அந்த நாட்களில் நிதானிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அவங்களுடைய மனக்கணக்கு தான் எல்லாம். மேகமூட்டமாக இருந்தால், கொஞ்சம் காற்று சில்லுன்னு வீசமாக இருந்தால், அப்படி தான் ஏதாவது அப்படி தான் யோசிச்சிருக்கக்கூடும். ஏன்னா தே ஆர் ஃபிஷர்மேன்ஸ். அவர்கள் மீனவர்கள், அவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்களோட ஜேர்னி, வென் தே ஸ்டார்டட் their journey, it was very good in the beginning. ஆரம்பத்தில் அது ரொம்ப நல்லா இருந்தது. நடுவில் இந்த புயல். ஆனால் அவங்க ஒன்று மறந்துட்டாங்க. படகுல இயேசு இருக்கிறது மட்டும் இல்லை, இயேசு படகுல ஏறுறதுக்கு முன்னாடியே ஒன்று சொன்னார். நாம் அக்கறைக்கு, தம்பி அந்த வசனத்தை போடுங்க வாங்க, நாம் அக்கறைக்கு சொல்லுங்களேன், அக்கறைக்கு அவர் போவோன்னு சொல்லிட்டா நாம் போய் சேருவோமா மாட்டோமா? நான் சொல்கிறது யாருக்குமே புரியலையே. அவர் சொல்கிறாரு நாம் அக்கறைக்கு, அப்படின்னா நான் கண்டிப்பாக போய் சேருவேனா மாட்டேனா? ஏன்னா போவன் சொன்னது, அவர் போவன் சொன்னது மட்டும் இல்லை, வாக்கு கொடுத்தது மட்டும் இல்லை, கூட படகுலையும் வராரு. வாக்கு கொடுத்துட்டு நான் இங்கே இருக்கிறேன், நான் உங்களை அந்த பக்கம் சந்திக்கிறேன் அப்படின்லாம் சொல்லலை. நானும் உன் கூடவே வரேன், என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் என் கூடவே இரு, என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான ஓ எஸ் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. ஓ எஸ், என் கூடவே இரு, என் கூடவே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபத்தோட ஓ எஸ் லார்ட், என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இட்ஸ் a prayer. ஆமென். என் கூடவே இருங்கப்பா, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது ஆண்டவர். என் பக்கத்திலே இருங்க ஆண்டவரே, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது ராஜா. ஓ எஸ், ஆமென். Be with me Lord, be with me. நான் போவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். அவர் தூங்குறாருன்னா அவருக்கு தெரியாதா? மனுஷனால் நிதானிக்க முடியாது, பேதுருவால் நிதானிக்க முடியாது, யோவானால் நிதானிக்க முடியாது, மற்ற எந்த சீஷர்களால் நிதானிக்க முடியாது. ஆனால் காற்றையும் கடலையும் அதட்டுகிற என் ஆண்டவரால் நிதானிக்க முடியும். இந்த புயல் எப்போ வரும், எங்கே வரும், எந்த சூழ்நிலையில் வரும் என்று. அல்லேலூயா. நான் இந்த கரையிலையும் இல்லை, அந்த கரையிலையும் இல்லை, நடுவில் வந்து நிற்கிறேன். நான் நடுவில் வந்து மாட்டிகிட்டு இருக்கும் பொழுது இந்த புயல் எழும்புகிறதே. அல்லேலூயா. நீ நடுவில் வந்து நிற்கும் பொழுது புயல் எழும்புகிறதா?
கவலைப்படாத, உன்னோடு கூட உன் படகிலே கர்த்தர் இருக்கிறார். உன்னோடு கூட உன் படகுல கர்த்தர் இருக்கிறார். ஆமென். He knows when to wake up. அவர் போய் எழுப்புறாங்க. அவர் எழுந்த உடனே என்ன சொல்கிறாரு? காற்றையும் கடலையும் அதட்டினார். எழுந்த உடனே காற்றையும் கடலையும் அதட்டி அவங்கள இடத்துல கேட்குறார், உங்கள் விசுவாசம் எங்கே? Where is your faith? உங்கள் விசுவாசம் எங்கே? இன்றைக்கி எத்தனை பேர் ஆண்டவருடைய நீங்கள் நடுவில், ஆண்டவர் நான் நடுவில் மாட்டிகிட்டு இருக்கிறேன்ப்பா, இங்கேயா அங்கேயான்னு தெரியல. ஆமென். உன் விசுவாசம் எங்கே? நான் என்ன சொன்னேன்? அந்த கரையில் நிற்கும்போது நான் என்ன சொன்னேன்? அக்கறைக்கு போவோம் வாங்க நான் சொன்னேனா இல்லையா? நான் சொன்னதை செய்கிற தேவன். அல்லேலூயா. நான் எதை சொல்கிறேனோ அதை நான் செய்வேன். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ? அவர் பொய் சொல்ல மனிதன் அல்லவே, அவர் மனமாற மனுபுத்திர நல்லவே. அல்லேலூயா. அக்கறைக்கு வாருங்கள் என்று சொல்லிட்டா என் அக்கறைக்கு அவர் கண்டிப்பாக கூட்டிட்டு போயிடுவார். புயல் வீசட்டும், கடல் கொந்தளிக்கட்டும், ஆனால் வாருங்கள் என்கிட்ட சொன்னது மனுஷன் இல்லை. ஆமென். காற்றையும் கடலையும் அதட்டுகிறது என் தேவன். காற்றும் கடலும் அவருடைய சத்தத்துக்கு அடங்கும். அவர் அதட்டின உடனே இவ்வளோ நாள் சீஷர்கள் கூட இருந்தாங்க. எத்தனையோ அற்புத அதிசயங்களை பார்த்தான். அத்தனை அதிசயங்களை பார்த்து கூட அவனுக்கு பயம் வரல. ஆனால் இந்த காற்றையும் கடலையும் அதட்டின உடனே அவனுக்குள்ளே ஒரு பயம் வந்துடுச்சு. என்ன சொல்கிறான்? இவர் எப்படிப்பட்டவரோ? ஹூ இஸ் திஸ் மேன்? யாருப்பா இவர்? எங்கேருந்து வந்தார்? காற்றும் கடலும் கூட இவருக்கு கீழ்ப்படுகிறது. காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படியும்னா உங்கள் ஜபத்துக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவை அவரால் கடிந்து கொள்ள முடியுமா? முடியாதா? உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த பொல்லாத ஆவியாக இருந்தாலும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே நான் கடிந்து கொள்ளுகிறேன். உன் சமாதானத்தை கெடுக்கிற சத்துரு, உன்னுடைய வாழ்க்கை கெடுக்கிற சத்துரு, உன் எதிர்காலத்தை கெடுக்கிற சத்துரு, உன்னை கண்ணீருக்குள்ள சிக்க வைக்கிற சத்துரு, உன்னை கட்டி வைக்கிற சத்துருவின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் இப்பொழுது கட்டி ஜெபிக்கிறேன். தங்கட்டும், தங்கட்டும். Oh yes. Hallelujah. He is with me in the boat. அவர் என்னோடு கூட படகுல இருக்கிறார். He is with me. To whom shall I fear? ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது யாருக்கு நான் அஞ்சுவேன்? ஆமென். யாருக்கு நான் பயப்படுவேன்? யாருக்கும் பயப்பட மாட்டேன். One more prayer, that's all. நான் அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். 2 Kings chapter 19, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் verse 35, I think so. Yes. சிஸ்டர், அதுக்கு முன்னாடி எசேக்கியா அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் ஆண்டவருடைய ஆலயத்தில் விரித்து வச்சு ஜெபம் பண்ண அந்த வசனத்தை வாசிங்க. எஸ் எஸ். ஹல்லேலூயா. ஓகே, ஜஸ்ட் லிசன். சன்னகரீப் அசீரிய படையின் தளபதி அவன் ஒரு லெட்டர் எழுதி அனுப்புகிறான். அந்த லெட்டரில் என்ன பண்ணுறான்? உன்னையும் உன் ஜனங்களை நிர்மூலமாக்கி போடுவேன். என் கையிலேருந்து உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. முடிஞ்சால் உன் தேவனை வந்து காப்பாற்ற சொல்லி பார்க்கலாம். முடிஞ்சால் உன் தேவனை எனக்கு எதிராக வந்து நிற்க சொல்லி பார்க்கலாம். யாராலையும் உன்னை என் கையிலேருந்து காப்பாற்ற முடியாது. ஆண்டவரை நிந்தித்து அநேக வார்த்தைகளை சொல்லி அவன் ஒரு லெட்டர் எழுதி அனுப்புகிறான். இந்த லெட்டரை வாங்கி படித்த உடனே எங்கே ஓடினா? ஆலயத்திற்கு ஓடினா. அல்லேலூயா. இன்றைக்கி கோர்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்துட்டா நம்ம எங்கே ஓடுறோம்? வக்கீலை தேடி ஓடுறோம் இல்லையா? இல்லை வேறு யார்கிட்டனா ஆலோசனை கேட்க ஓடுறோம். இல்லைன்னா ஏதாவது ஒரு அரசியல்வாதிகளுடைய சப்போர்ட்டை தேடி ஓடுறோம். இல்லை வேறு யார் எனக்கு உதவி செய்வாங்கன்னு மனிதர்களை தேடி ஓடுறோம். எசேக்கியா கையில் ஒரு லெட்டர், பயங்கரமான லெட்டர். ஏன்னா அங்கே 1,80,000 பேருக்கு மேலே இருக்கிறான்.
இல்லையா? 1,80,000 பேருக்கு மேலே யுத்தத்திற்கு ரெடியாக நிற்கிறான். அடிக்க அழிக்க தைரியம் எல்லாம் ரெடியாக நிற்கிறான். எல்லா வித ஆயுதத்தோடு நிற்கிறான். இந்த எசேக்கியாவுக்கு துணை செய்ய ஒருவர் இல்லை. லெட்டர் வந்துடுச்சு, உயிருக்கு ஆபத்து. நான் எங்கே போய் எந்த ராஜா கிட்ட போய் நான் உதவி கேட்பேன்? பக்கத்து நாட்டு ராஜா கிட்ட போய் நான் உதவி கேட்கலாமா? அவன் வந்து எனக்கு உதவி செய்வானா? மாட்டான். வேறு யார் எனக்கு வந்து உதவி செய்வா? எனக்கு உதவ கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும். இன்னைக்கு உங்களை பயமுறுத்தும்படியா பிசாசு என்ன சொல்லியிருக்கிறானோ, யார் எதை சொல்லியிருந்தாலும் சரி, யார் எதை செஞ்சிருந்தாலும் சரி, எந்த பில்லி சூனிய கட்டுகளாக இருந்தாலும் சரி, எந்த மந்திர தந்திரங்களாக இருந்தாலும் சரி, எந்த பயமுறுத்துதலாக இருந்தாலும் சரி, எங்கேயும் ஓடாத, ஆலயத்துக்கு நேராக ஓடிவா. எசேக்கியா வேற எங்கேயும் ஓடலை. He just ran to the temple. Hallelujah. He just ran to the holy temple of God. ஆண்டவருடைய ஆலயத்திற்கு ஓடி வந்து ஆண்டவருக்கு முன்பாக அதை விரித்து வச்சுட்டான். ஆண்டவரே, இதை நான் படிச்சுட்டேன், நீங்கள் பாருங்கப்பா, உங்கள் கண்கள் பார்க்கட்டும். அவன் என்ன அல்ல ஆண்டவரே, உங்களை நிந்தித்து பேசியிருக்கிறாப்பா. அவன் எனக்கு விரோதமாக வரல ஆண்டவரே, உங்களுக்கு விரோதமாக வந்திருக்கிறாப்பா. அவன் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என்ன திட்டி இல்லை ஆண்டவரே, உங்களை ஆண்டவரே. அவன் என்ன அழிக்க வரலப்பா, உங்களையே அழிப்பேன்னு சொல்கிறான் ஆண்டவரே. ஜஸ்ட் ரீட் திஸ் லெட்டர். ஆண்டவருக்கு முன்பாக இன்றைக்கி அப்படியே உங்கள் மைண்டில் என்னென்ன பயம் இருக்குதோ அப்படியே உங்கள் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் வைங்க. நீங்கள் எதை குறித்து பயப்படுறீங்க அப்படியே விரிச்சு வைங்க. ஆண்டவர் பார்க்க போகிறார். ஆண்டவருடைய கண்கள் அதை பார்க்கட்டும். ஆண்டவருடைய கண்கள் அதை பார்க்கட்டும். உங்கள் மனசில் என்ன பயம் இருக்குதோ, எதை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்க, எது உங்களை கலங்க செய்கிறது, எது உங்களை திகிலடைய செய்கிறது, எது உங்களை தூங்க விடாமல் செய்கிறது, எது உங்களுக்கு மனநோவாக இருக்கிறது, எது உங்களுக்கு வேதனை ஏற்படுத்துகிறது, எது உங்களுக்கு நடக்க வேண்டும், ஜஸ்ட் ஓப்பன் இட். கர்த்தருடைய சமூகத்தில் அதை விரிச்சு வைங்க. கர்த்தருடைய கண்கள் இப்பொழுதே அதை காணட்டும். இப்பொழுதே அதை காணட்டும். ஏன்னா கர்த்தர் உனக்கு பதிலளிக்க போகிறார். ஏன்னா நீ வேறு எங்கேயும் ஓடலை, கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறாய். கர்த்தருடைய ஆலயத்திலே உன் சத்துரு உன்னை எதை பயமுறுத்தினானோ, ஆண்டவரே இது என்னை பயமுறுத்துகிறதப்பா, இதை குறித்து நான் பயப்படுகிறேன் ஆண்டவரே, இதை குறித்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் அப்பா இதை நினைக்க எனக்கு தூக்கம் வரலையே, என் எதிர்காலம் என்னமாகுமோ என்று தெரியவில்லையே, என்னுடைய சூழ்நிலை என்ன ஆகுமோ என்று தெரியவில்லையே, இதோ ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் அதை வைக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய கண்கள் இதை காணட்டும். இதோ இந்த ஆலயத்தில் ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜெபங்களுக்கும் எல்லா விண்ணப்பங்களுக்கும் என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும் என்று சொன்னீரே. இப்பொழுது உம்முடைய ஆலயத்தில் ஆண்டவரே இதோ என்னுடைய பயத்தை, என்னுடைய ஆண்டவரே புலம்பலை, என்னுடைய கண்ணீரை, என்னுடைய போராட்டத்தை நான் திறந்து வைக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிங்க. Just open your mouth and say, oh, yes. God's eyes is watching. ஆண்டவருடைய கண்கள் அதை காண்கிறது. மனுஷன் பார்க்கலங்க, ஆண்டவருடைய கண்கள் அதை பார்க்குது. எது நீங்கள் பயப்பட வேண்டாம். சனகரிபாவது, அசிரிய ராஜாவாகுது, 1,80,000 பேராவது, எத்தனை பேரானாலும் வரட்டும். நீ உன்னுடைய தேவைகளை கர்த்தருடைய ஆலயத்தில் வைத்திருக்கிறபடினாலே இப்பொழுது கர்த்தருடைய கண்கள் அதை காண்கிறது. எப்போ கர்த்தருடைய கண்கள் அதை பார்த்து விட்டதோ அப்பொழுதே பதில் வந்துவிட்டது. இப்பொழுதே உங்களுக்கு பதில் வருது. இன்று ராத்திரியிலே ஒரு பதில். விசுவாசிக்கிறவங்கள ஒரு கரங்களை தட்டலாமா? விசுவாசிக்கிறவங்களாம், ஓ எஸ், எனக்கு பதில் வர போகிறது, எனக்கு ஒரு பதில் வர போகிறது. ஓ எஸ், ஆண்டவருடைய ஆலயத்தில் அதை விரித்து வைத்து he just prayed to God. ஆமென். அவன் ஜெபித்தான். ஆண்டவர் அதை கேட்டார். அன்று ராத்திரியிலே ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். அந்த ஒரு தூதன் அந்த 1,80,000 பேரை ஒரு ராத்திரியிலேயே சாகடிச்சு போயிட்டான். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை இல்லை, லட்சக்கணக்கான பிரச்சனையை ஒரு ராத்திரியில் ஆண்டவர் முடிச்சிருக்கிறார்னா உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் செய்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? ஒரு ராத்திரியில் ஆண்டவரால் மாற்ற முடியும், ஒரு நொடியில் ஆண்டவரால் மாற்ற முடியும். ஆண்டவர் சேனையை அனுப்ப வேண்டாம், ஒரே ஒரு தூதன் போதும். அல்லேலூயா.
ஒரு தூதன் போதும் என்னுடைய எல்லா சத்துருக்களையும் நிர்மலமாக்க, எல்லா சத்துருவின் செயல்களையும் நிர்மலமாக்க, எல்லா ஆயுதங்களையும் நிர்மலமாக்க. ஆமென். உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. சனகரிபனுடைய ஆயுதம் வாய்க்காது, அசீரியனுடைய ஆயுதம் வாய்க்காது. காரணம், I just opened the letter in the presence of God. நான் லெட்டரை ஆண்டவருடைய சமூகத்தில் விரித்து வைத்திருக்கிறேன். ஆமென். just prayed. எசேக்கியா ஜெபித்தா, பதில் வந்துடுச்சு. he was so happy, ரொம்ப சந்தோஷப்பட்டான். the second time he is praying, என்ன ஜெபிக்கிறான்? அவன் ரொம்ப வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசி வருகிறார், உன் வீட்டின் காரியங்களை நீ ஒழுங்குபடுத்து, நீ குணமடைய போகிறதில்லை, நீ மரிக்க போகிறாய் என்று சொல்லுகிறான். சொன்ன உடனே சுவர்புறமாய் திரும்பி, அல்லேலூயா, முதல்ல சத்துருக்கள் கிட்டேருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவர் பதில் அளித்தார். இப்போ வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்கள ஒரு அல்ல சொல்லுங்களேன். உங்களுக்கு எந்த பலவீனமாக இருந்தாலும் இப்பொழுதே நீங்கள் ஜெபிக்க 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 அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை வரப்போகிறது. நீ இதிலிருந்து குணமடையவே மாட்டேன்னு சொன்ன வாய்களே, நீ குணமடைய போகிறாய் என்று சொல்ல போகிறது. இதிலிருந்து நீ எழும்பவே மாட்டாய் என்று சொன்ன வாய்களே, நீ எழும்பி நடக்கிறதை சொல்ல போகிறது. அல்லேலூயா. யாரெல்லாம் நீ விழுந்து விட்டாய் என்று நினைத்தார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீ எழுந்து நடக்க போகிறாய். அல்லேலூயா. இனி படுத்த படுக்கை தான் உன்னுடைய வாழ்க்கை என்று யாரெல்லாம் நினைத்தார்களோ அவர்கள் மத்தியிலே கர்த்தர் உன்னுடைய பாதங்களை ஆலயத்திலே கொண்டு போய் நிறுத்தி சாட்சியாய் நிற்க வைப்பார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். 3ஆம் நாளிலே உன்னுடைய கால்கள் ஆலயத்திலே நிற்கும். எசேக்கியா சுவர்புறமாய் திரும்பி அழுது ஜெபிக்கிறான். சுவர்புறமாய் திரும்பி அழுது, ஆண்டவரே, நான் உண்மை உண்மையாய் பின்பற்றினேன், உண்மை உண்மையாய் நேசித்தேன். ஒரு விஷயம் நினச்சி பாருங்கப்பா, என்னை நினச்சி பார்த்து என்னை விடுதலை ஆக்குங்க, என்னை குணமாக்குங்க என்றவன் ஜெபிக்கிறான். ஆண்டவர், இதோ உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டே உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இங்கே யார் யாருடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு இருக்கிறார்னு நினைக்கிறீங்க? கரங்களை தட்டணும் நல்லா. என் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு இருக்கிறார், என் கண்ணீரை ஆண்டவர் பார்த்து இருக்கிறார். விசுவாசிகள் நிறுத்தக்கூடாது. ஒரு நிமிஷம் தொடர்ந்து ஒரு 30 செகண்ட் தொடர்ந்து கரங்களை தட்டி என் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு இருக்கிறார், என் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு இருக்கிறார், என் கண்ணீரை அவர் கண்டு இருக்கிறார், என் விண்ணப்பத்தை கேட்டு இருக்கிறார், என் கண்ணீரை கண்டு இருக்கிறார், என் விண்ணப்பத்தை கேட்டு இருக்கிறார், என் கண்ணீரை கண்டு இருக்கிறார், என் விண்ணப்பத்தை கேட்டு இருக்கிறார், என் கண்ணீரை கண்டு இருக்கிறார். நான் எழுந்து நடப்பேன், நான் எழுந்து நடப்பேன். எல்லா சாபங்களும் முறியடிக்கப்படும், எல்லா சாபங்களும் முறியடிக்கப்படும், எல்லா வியாதிகளும் குணமாகும். ஏனென்றால் என்னுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார், என்னுடைய கண்ணீரை அவர் கண்டிருக்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டே. அல்லேலூயா. உன் ஆயுசு நாட்களோடு இன்னும் 15 வருடத்தை நான் கூட்டுகிறேன். இதோ உனக்கு இன்னும் ஆண்டவர் கூட்டி கொடுக்க போகிறார், இன்னும் ஆண்டவர் கூட்டி கொடுக்க போகிறார். யார் யாருடைய விண்ணப்பம் எல்லாம் கேட்கப்பட்டதோ, யார் யாருடைய கண்ணீர் எல்லாம் கர்த்தர் கண்டாரோ அவர்களுக்கு ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கூட்டி கொடுக்க போகிறார், இன்னும் கொஞ்சம் நன்மைகளை கூட்டி கொடுக்க போகிறார். இன்னும் 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 நீ எதிர்பார்க்காதது, நீ எதிர்பார்த்ததெல்லாம் சுகத்தை மட்டும்தான், நீ எதிர்பார்த்ததெல்லாம் சுகத்தை மட்டும்தான். ஆனா கர்த்தர் சுகத்தை மாத்திரமல்ல, ஆயுசு நாட்களையும் சேர்த்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh yes, amen. See, the third time, இப்போ 2 முறை ஆண்டவர் பதில் அளிச்சிட்டாரு, 2 முறை என் ஆண்டவர் சாட்சியா நிறுத்திட்டாரு. இப்போ எனக்குள்ள என்ன வந்துடுச்சு? பெருமை வந்துடுச்சு. ஆண்டவரை நான் மறந்துட்டேன். கல்தேய தேசத்திலிருந்து சில பேர் வராங்க. ஆமென். எங்கேருந்து வராங்க? கல்தே
புறஜாதிகளின் தேசத்திலிருந்து, அவ்விசுவாசிகள் மத்தியிலிருந்து, ஆமே, விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்களிடத்திலிருந்து, ஆமே, அல்லேலூயா, கொள்ளை அடிக்கிறவர்களிடத்திலிருந்து சிலர் வருகிறார்கள். சில நேரங்கள் நம்ம இடத்துல, நம்ம வீட்டுக்கு யார் வரானே தெரியாது. எவன் நல்லவன் எவன் கெட்டவன்னு தெரியாது. ஆமே, நாம் பார்க்குறதெல்லாம் முகத்தை மட்டும்தான். இந்த எசேக்கியா என்ன ஆயிடுச்சுன்னா, பெருமை. வந்தாங்க, சரி, வந்தவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடை போட்டு அவங்கள உபசரிச்சுட்டு அவங்கள அனுப்பியிருக்கலாம் இல்லையா? வந்தவங்கள தங்க வச்சது மட்டும் இல்லாமல் கூட்டிகிட்டு போயிட்டு பொக்கிஷ சாலையை திறந்து காமிக்கிறான். அரண்மனை பொக்கிஷ சாலையை. இங்கே பார், எவ்வளோ தங்கம் என்னிடத்தில் இருக்கிறது. இங்கே பார், எவ்வளோ வெள்ளி என்னிடத்தில் இருக்கிறது. இங்கே பார், எவ்வளோ வெண்கலம் என்னிடத்தில் இருக்கிறது. இங்கே பார், நான் எவ்வளோ ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன். என் வீட்டை பார், என்னுடைய அரண்மனையை பார், வா ஆலயத்துக்கு போகலாம். ஆலயத்தில் பார், எல்லாம் தங்கத்தினால நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிறோம். தங்கம்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ஆமென். சில நேரங்களில் உங்கள் வீட்டுள்ள வரவங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் காமிக்காதீங்க. அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? உங்கள்கிட்ட யார் வந்தாலும் இருக்கிறது எல்லாத்தையும் உளறிடாதீங்க. ஆமென். உங்கள் கஷ்டத்தை நான் சொல்கிறேன். ஐயோ, உங்கள் நல்லவங்க என்னை தேடி வந்திருக்கிறாங்க, உங்கள் நல்லவங்க தான் நான் நினச்சேன், நல்லவங்க நம்பி தான் நான் நல்லவங்க நம்பி தான் நான் செஞ்சேன், நல்லவங்க நம்பி தான். ஆமென். எந்த நல்லவங்க நம்பி இவன் கூட்டிகிட்டு போயிட்டு பெருமையின் நிமித்தம் எல்லாவற்றையும் காண்பித்தானோ அவன்தான் வந்தான். இவனை கைதியாக்கி கொண்டு போனது மட்டுமல்ல, எல்லா உடைமைகளையும் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டான். அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் அநேக நேரங்களில் நீங்களும் நானும் செய்கிற தவறு என்ன தெரியுமா? சில நேரங்களில் எல்லார் இடத்துலையும் போய் எல்லாத்தையும் கொட்டிடுறது. யார் இடத்துல சொல்லணும், எங்கே சொல்லணும், அங்கே சொல்ல மாட்டோம். அங்கே வந்து நம்ம ஆமாம், ஏய் பாஸ்டருக்கெல்லாம் தெரியுவாண்ணா, பாஸ்டர்கிட்ட சொன்னால் வேணாம் வேணாம், பாஸ்டர்கிட்ட சொன்னால் உனக்காக ஜாம் பண்ணுவாரியா? ஆமே, அதை விட்டு வேறு யாரோ ஒருத்தர் வருவாங்க, அவங்ககிட்ட நான் இந்த மாதிரி ஆயிடுச்சுண்ணா, அக்கா இந்த மாதிரி ஆயிடுச்சுக்கா, இப்படி ஆயிடுச்சு. நீயே ஒளறி கொட்டிட்ட, நீயே போய் மாட்டிக்கிட்ட, நீயே போய் விழுந்துட்ட. அல்லேலூயா. உன் பெருமை உன்னை வீழ்த்தியது. உனக்கு ஆண்டவர் நீ முட்டி போட்டப்பெல்லாம் பதில் கொடுத்தாரு. அவரிடத்துல தான் நீ நன்றி உள்ளவனாக இருக்கணும் இல்லையா? திரும்பவும் ஏசாயா தீர்க்கதரிசி வராரு. நீ என்ன பண்ண? ஏதோ தூர தேசத்திலிருந்து வந்தாங்க, அவங்கள உபசரித்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்? அவங்களுக்கு இந்த பொக்கிஷெல்லாம் காமிச்சேன். எல்லாத்தையும் காமிச்சியா? அவங்களுக்கு நான் காண்பிக்காத ஒரு பொருள் கூட இல்லை, எல்லாத்தையும் காமிச்சேன். என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டிட்டேன். இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் கொட்ட வேண்டிய இடம் ஆலயம். ஆமென். அன்னாள் தன் இருதயத்தை ஆலயத்தில் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றினாள். ஆமென். வேறு எங்கேயும் போய் ஊற்றலை. உன் இருதயத்தை ஊற்ற வேண்டிய, இருக்கிறது எல்லாவற்றையும் கொட்ட வேண்டிய இடம் இது ஆலயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்போ நீ மற்றவனை நம்பி உன்னுடைய காரியங்களை நீ அறிக்கை இடுகிறாயோ, எப்போ மற்றவனை நம்பி உன் உள்ளத்தை திறந்து நீ உளறி கொட்டுகிறாயோ, அப்பொழுதே நீ சிக்கிக்கொண்டாய். ஆமென். அதுக்கு சொல்கிறான், இந்த நீ செஞ்ச பாவம் உன்னோடு போகாது, உன் பிள்ளைங்க கல்தேயர் தேசத்தில் அடிமைகளாக இருப்பாங்க. உன்னுடைய சந்ததி கல்தேயர் தேசத்தில் அடிமைகளாக இருப்பாங்க. வேலை செய்வான்டா, வேலைக்காரனாக போயிடுவான்டா. ராஜா வீட்டில் பிறந்தவன் அங்கே இன்னொருத்த எவனை நம்பி நீன்னு காமிச்சியோ அவன்கிட்ட வேலைக்காரனாக போயிடுவேன். எவனை நம்பி நீ உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் கொட்டுனியோ அவனுக்கு நீ அடிமை ஆகிடுவேன். ஏன்னா உன்னை பிளாக்மெயில் பண்ணுவான். அன்றைக்கி சொன்னல இதை சொல்லிவிடுவேன், ஐயோ சொல்லிவிடுவேன். அல்லேலூயா. விழுந்து போனா ஜெபம்
உயர்வை கொண்டு வந்தது. ஜெபத்தை மறந்த பெருமை வந்தது, அது வீழ்ச்சியை கொண்டு வந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் ஜெபம் மாத்திரம்தான் உயர்வை கொண்டு வரும், விடுதலையை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆனால் எப்பொழுது நாம் நம்மை குறித்து மேன்மை பாராட்டுகிறோமோ, சில நேரங்களில் அறியாமையினால் மற்றவர்களிடத்தில் நம்முடைய ரகசியங்களை கொட்டுகிறோமோ, தட்ஸ் ஆல். ஆமே, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. நீங்கள் எப்படி இருக்கணுமா? புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் பாம்புகளைப் போல வினா உள்ளவர்களாகவும் இருங்கள். ஆமே, புறாக்களை போல் நல்லவங்களை கபடற்றவங்களை இன்னசென்ட்டாக இருக்கிறது நல்லது தான். ஆனால் அதே சமயத்தில் பாம்பு மாதிரி ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா பாம்பு இந்த நம்ம பாதம் படுற அந்த அதிர்வை கூட அதால் ஃபீல் பண்ண முடியும், உடனே அது ஓடிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். சில நேரங்களில் உங்கள் வீட்டுங்களில் யாரை சேர்க்குறீங்க, யார் இடத்துல சொல்கிறீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஆமே, பாதம் படும்போதே உணரணும். எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் கொட்டாதீங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கொட்டுங்க. எசேக்கியா ஆண்டவருடைய ஆலயத்தில் விரித்து வைத்தார். ஆமே, இன்னையிலிருந்து நீங்கள் 21 நாள் ஜெபிப்பீங்களோ 40 நாள் ஜெபிப்பீங்களோ எனக்கு தெரியாது. உங்கள் பதில் வர வரைக்கும் ஜெபிங்க, முடிந்த வரைக்கும் ஆலயத்தில் வந்து ஜெபிங்க. நீங்கள் எப்போ வந்தாலும் ஆலயம் திறந்துருக்கும், இல்லைன்னா சாவி என்கிட்ட தான் இருக்கும். வந்து கேளுங்க, வந்து ஜெபிங்க. சோர்ந்து போயிடாதீங்க, சோர்ந்து மட்டும் போகாதீங்க. அல்லேலூயா. நீங்கள் எப்போ நடுராத்திரியில் வந்தாலும் ஆலயத்தோட சாவி உங்கள் கரங்களில் இருக்கும். ஆமே, ஆலயத்தில் வந்து லெட்டரை ஓப்பன் பண்ணு, கர்த்தர் உங்களுக்கு பதில். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆமே, ஜீசஸ். Praise the Lord. Hallelujah.